இரவு வணக்கம். இது தந்தியின் இன்று. வரவேற்பது ரஞ்சித். மீனவர் பிரச்சனை குறித்து இலங்கை அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்டதாக சர்ச்சை என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. டெல்லியில் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவுடன் பிரதமர் மோடி இன்று பேச்சுவார்த்தை. மீனவர்கள் பிரச்சனையை மனிதாபிமான முறையில் அணுக ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தகவல். நீடித்த மற்றும் நிலையான தீர்வை காண விரும்புவதாக இலங்கை அதிபர் பேட்டி. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இந்தியாவின் ஜனநாயகத்தை குன்றுவிடும் என முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கடும் கண்டனம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட்டு போராட வேண்டும் எனவும் அழைப்பு. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் தடுத்து நிறுத்தப்பட்டதாக எழுந்த சர்ச்சைக்கு இசையமைப்பாளர் இளையராஜா இன்று விளக்கம். வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. 2 நாட்களில் வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்பு. நாளை மறுநாள் தமிழ்நாட்டிற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. பருவமழையால் 6,30,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிர்கள் சேதமடைந்திருப்பதாக வேளாண் துறை இன்று தகவல். உரிய இழப்பீடு வழங்க டெல்டா விவசாயிகள் கோரிக்கை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கொள்கையுடன் புதிய அரசியலை உருவாக்க வேண்டும். எதிர்கால பயணம் குறித்து விரைவில் அறிவிப்பேன் எனவும் ஆதவ் அர்ஜுனா இன்று பேட்டி. திருமாவளவனுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கவில்லை என அமைச்சர் ஏவாவேலு விளக்கம். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. சாம்பியன் பட்டம் வென்றது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளதாக பேட்டி. இசையமைப்பாளர் இளையராஜா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலின் அர்த்த மண்டபத்துக்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் இன்று பெரும் சர்ச்சையாக வெடித்தது. இதுகுறித்து இளையராஜா அளித்துள்ள விளக்கத்துடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் மார்கழி மாத தொடக்கத்தை முன்னிட்டு திவ்ய பாசுரம் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆண்டாள் சன்னதி, நந்தவனம், பெரிய பெருமாள் சன்னதி ஆகியவற்றில் சாமி தரிசனம் செய்த இளையராஜா ஆண்டாள் ரெங்கமனார் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துக்குள் நுழைய முயன்றபோது தடுத்து நிறுத்தப்பட்டார். இளையராஜாவை அர்த்த மண்டபத்திற்கு வெளியில் இருக்குமாறு ஜிஆர் சாமிகள் கூறியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதையடுத்து இளையராஜா அர்த்த மண்டப வாயிலில் நின்று சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அர்ச்சகர்கள் இளையராஜாவுக்கு ஆண்டாள் சூடிய மாலை அணிவித்து பட்டு வஸ்திரம் கட்டி மரியாதை செய்தனர். இதனிடையே ஆண்டாள் கோயிலில் இளையராஜா அவமதிக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இயக்குநர் அமீர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சனாதனம் தலைவிரித்தாடும் நாட்டில் சமத்துவம் எப்போது மலரும் என கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய நடிகை கஸ்தூரி இளையராஜாவை அனுமதிக்கவில்லை என்ற சர்ச்சையை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே ஒரு கடவுள், ஒரு கோயில் தான். ஆனா அவர் என்னவோ உள்ள விடல, கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வன்மையாக கண்டிக்கிறேன். இந்து சமய அறநிலைத்துறை மதுரை மண்டல இணை ஆணையர் அளித்துள்ள விளக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் அர்த்த மண்டபத்திற்குள் அர்ச்சகர்கள், மடாதிபதிகள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என குறிப்பிட்டுள்ளார். ராஜா, இந்த சர்ச்சை குறித்து இசையமைப்பாளர் இளையராஜா என்ன விளக்கம் அளித்துள்ளார்? அவர் வெளியிட்டுள்ள பதிவின் முழு விவரங்கள் சொல்லுங்க. இசையமைப்பாளர் இளையராஜா கொடுத்த விளக்கத்தில் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுப்பவனும் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை. என்னை மையப்படுத்தி சில வதந்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள். இதனை எனது ரசிகர்கள் மற்றும் மக்கள் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என விளக்கம் அளித்துள்ளார் ரஞ்சித். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. செஸ் விளையாட்டில் மிக குறைந்த வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷ் இன்று நாடு திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற தமிழக வீரர் குகேஷ் கடந்த 12ஆம் தேதி முந்தைய சாம்பியனான சீன வீரர் டிங் லிரனை வீழ்த்தி இறுதிச் சுற்றில் வெற்றி பெற்றார். 18 வயதான குகேஷ் இதன் மூலம் மிக குறைந்த வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்றவர் என்கிற சாதனையை படைத்துள்ளார். சிங்கப்பூரில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டு வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது. பிரதமர் மோடி, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் பாராட்டு தெரிவித்த நிலையில் குகேஷுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 5 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்தார். இந்நிலையில் இன்று சென்னை திரும்பிய உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
பள்ளி மாணவர்கள் குகேஷ் குகேஷ் என்று உற்சாக கோஷம் எழுப்பி ஆரவாரம் செய்தனர். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருப்பதாக அவர் தெரிவித்தார். வேர்ல்ட் சாம்பியன் யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு. அதனால இந்த மேட்ச் வின் பண்ணிவிட்டு இந்த கோல் அச்சீவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கண்ட்ரிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இது பெருமையாக இருக்குன்னு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து செஸ் போர்டு போன்று அலங்கரிக்கப்பட்ட பிரத்யேக வாகனத்தில் குகேஷ் பயணித்தார். செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்கும் கூடுதல் தகவல். உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று தமிழ்நாடு திரும்பியுள்ள இளம் கிராண்ட் மாஸ்டரான குகேஷிற்கு தமிழ்நாடு அரசு சார்பாக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் பாராட்டு விழாவானது நாளை நடைபெறவுள்ளது. இந்த பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முன்னாள் உலக சாம்பியனான விஸ்வநாத் ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக இந்த பாராட்டு விழாவில் முதலமைச்சர் குகேஷுக்கு பரிசு தொகையாக அறிவிக்கப்பட்ட 5 கோடி ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை அடுத்து 4 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் சையது மௌலானா மற்றும் பிரகாஷ் விளக்குகின்றனர். வெள்ள நீர் வடிய தொடங்கியதால் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. நெல்லையில் தண்ணீர் தேங்கி இருந்த ஒரு சில பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மில்லர்புரம் பகுதியில் சாலையே தெரியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருந்ததால் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் சிரமம் அடைந்தனர். திருநின்றவூர் அருகே தரைப்பாலம் மூழ்கியதால் 4வது நாளாக இன்றும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தரைப்பாலத்தில் நடந்து செல்ல மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கொந்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் மழை நிவாரணத் தொகை வழங்க கோரி சென்னை புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று மறியல் போராட்டம் நடத்தினர். இதேபோல கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் வெள்ள நிவாரணம் வழங்க கோரி 12 ஊராட்சிகளை சேர்ந்த கிராம மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை, திருவாரூரில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர் வெள்ளத்தில் தத்தளிப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகளான வைரமுத்து, இளையராஜா, மாவீரன் ஆகியோர் கூறுகையில், இதில் பாதிக்கப்பட்ட ஊர் என்னென்ன ஊர்னு கேட்டிங்கன்னா தலையமங்கலம், கைகாட்டி, நெய்வாசல், தென்பாதி, குளமங்கலம், தாந்தோணி, ஒக்காடு மேலூர், ஒக்காடு கீழூர், சமீன்குடிக்காடு இந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் முழுவதுமாக கணக்கெடுத்து எங்களுக்கு மக்களுக்கு நிவாரணம் வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏக்கருக்கு 30,000 மேலே செலவு பண்ணியிருக்கோம். எல்லாமே போய் தின்னமா அதில் எடுக்கிறது ஒன்றுமே இல்லை, சுத்தமாக எல்லாமே அவுட்டு. எல்லாம் கருது வர டைம் தண்டு உருண்டுச்சு, கருது உரம்லாம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் முழிஞ்சிருந்துச்சு, ஃபுல்லாக முழிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வடிஞ்சிருக்கு. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு 4-5 நாள் ஆகும் கம்ப்ளீட்டாக வடிகிறதுக்கு. செய்தியாளர் சையது மௌலானா வழங்கும் கூடுதல் தகவல். இது போன்று வருங்காலத்தில் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலையில் தண்ணீர் செல்லாமல் இருப்பதற்காக அனைத்து ஏரி வாய்க்கால்களையும் முழுமையாக தூர்வாரி தர வேண்டும் என டெல்டா விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் இன்று உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுப்பெற்று தமிழக கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் பிரகாஷ் வழங்கும் கூடுதல் தகவல். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழை எச்சரிக்கையும், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், நன்றி பிரகாஷ். இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்திய பிரதமர் மோடி மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சனையை மனிதாபிமான முறையில் அணுக இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று தாக்கல் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட சூழலில் இந்த வார இறுதியில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இந்தியாவின் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் என இன்று கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு எதிராக ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார்.
இதனிடையே இலங்கை அதிபராக பதவியேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க பிரதமர் மோடி இடையே டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க மீனவர்கள் பிரச்சினைக்கு நீடித்த மற்றும் நிலையான தீர்வை காண விரும்புவதாக தெரிவித்தார். மீனவர் பிரச்சினைக்கு நீடித்த மற்றும் நிலையான தீர்வை காண நாங்கள் விரும்புகிறோம். அடிமட்ட இழுவை மீன்பிடி முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அது மீன்பிடி தொழிலுக்கு அழிவை உண்டாக்கும். மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சனையை மனிதாபிமான முறையில் அணுக முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். மீனவர்களோட வாழ்வாதார பிரச்சனையை மனிதாபிமான அணுகுமுறையோட முன்னோக்கி செல்லணும்னு நாங்கள் ஒப்புக்கொண்டோம். இலங்கை அரசாங்கம் தமிழர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்களோட உறுதிமொழிகளை நிறைவேற்றுவாங்கன்னு நம்புறோம். ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையில் விரைவில் படகு போக்குவரத்து தொடங்கப்படும் எனவும் பிரதமர் மோடி இன்று அறிவித்துள்ளார். செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். இலங்கையின் புதிய அதிபர் சீனாவுக்கு ஆதரவானவர். இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ள சீனாவுக்கு மறைமுக ஆதரவு அளிக்கக்கூடும் என பரவலாக பேச்சு நிலைவரும் நிலையில் இந்தியாவின் நலனுக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் தங்களுடைய நிலத்தை பயன்படுத்த யாரையும் அனுமதிக்க மாட்டோம் என பிரதமர் மோடியிடம் இலங்கையின் புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக உறுதியளித்துள்ளார். ரஞ்சித். நன்றி ரமேஷ்குமார். திருச்சியில் நாக்கை கிழித்து அறுவை சிகிச்சை செய்து டாட்டூ போட்ட 2 இளைஞர்கள் போலீசாரால் இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்தின் பின்னணி குறித்து செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்துள்ளார். கார்த்திகேயன், இளைஞர்கள் கைதுக்கான காரணம் என்ன? காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள். திருச்சி மேலச்சிந்தாமையைச் சார்ந்த இளைஞர் ஒருவர் பாடி மாடிஃபிகேஷன் கல்ச்சர் என்ற பெயரில் டாட்டூ சென்டர் ஒன்றை நடத்தி வந்தார். கண்களுக்குள் பெயிண்டிங் செய்வது, நாக்கை கிழித்து வண்ணம் தீட்டிக் கொள்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு அதன் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வந்தார். மருத்துவ விதிகளை மீறி இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக புகார் வந்தது. இதன் காரணமாக ஹரிஹரன் மற்றும் ஜெயராம் ஆகிய இருவரை போலீசார் இன்று கைது செய்தனர். இவர்கள் மீது 7 பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு டாட்டூ சென்டருக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. ரஞ்சித். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். இந்தியாவில் இளம் தலைமுறையினர் வாரம் 70 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி மீண்டும் திட்டவட்டமாக கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தனியார் நிறுவன பணியாளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தேன். விவரங்கள் இவை. கடந்த ஆண்டு பேட்டி ஒன்றில் பேசிய இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி, இந்தியாவின் உற்பத்தி திறன் மிகவும் குறைவாக இருப்பதால் இளைஞர்கள் வாரத்திற்கு 70 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் எனவும் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது அவசியம் எனவும் கூறியிருந்தார். அவரது இந்த கருத்து பெரும் சர்ச்சையாக வெடித்து ஐடி உள்ளிட்ட பல்வேறு துறை பணியாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இந்திய வர்த்தக சம்மேளனத்தின் 100ஆண்டு விழாவில் பேசிய இன்ஃபோசிஸ் நிறுவனர் நாராயணமூர்த்தி 70 மணி நேரம் உழைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கமளித்தார். தற்போது 80 கோடி இந்தியர்கள் ரேஷனில் இலவச உணவுப் பொருட்களை பெறுவதாகவும் அதன் பொருள் 80 கோடி பேர் வறுமையில் இருக்கிறார்கள் என்றும் நாராயணமூர்த்தி கூறியுள்ளார். நம்ம நாட்டு இளைஞர்கள் ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரம் உழைக்கணும். நம்ம தேசத்தோட வறுமையை ஒழிக்க நாம கடினமா உழைக்கலன்னா வேற யாரு உழைப்பாங்க? வேலையும் வாழ்க்கையும் சமநிலையில இருக்கணுங்கிற யோசனையில நான் உடன்படல. கல்வி, வேலை வாய்ப்பு கிடைக்காதவர்கள், குறைவான ஊதியமை வாங்குபவர்கள் ஆகியோருக்கும் சேர்த்து மற்றவர்கள் உழைக்க வேண்டும். ஒரு நாடு முதலாளித்துவ கொள்கையை பின்பற்றினால்தான் அங்கு வேலைவாய்ப்புகள், சாலைகள் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா போன்ற ஏழை நாடுகள்ல முதலாளித்துவ கொள்கைக்கான உறுதியான அடித்தளம் இல்லை. நாம தொழில் துறையில முன்னேறணும்னா முதலாளித்துவ கொள்கையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நாராயணமூர்த்தியின் இந்த கருத்து பணியாளர்களிடையே மீண்டும் அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது. இது குறித்து சென்னையில் பணியாற்றும் சந்துரு மற்றும் சத்யாவிடம் பேசினோம். இப்போ கொரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜாப்பனீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஒர்க் கல்ச்சரும் இதே மாதிரி தான். இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் ப்ரெஷரில் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதான் அங்கே இப்போதைக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே அதுதான். இங்கேயும் அதே தான் நடக்கும். நார்மலி நாங்கள் 10 to 12 hours ஆல்ரெடி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது எக்ஸ்டெண்ட் பண்ணால் 12 hours மேக்ஸிமம் 12 to 14 hours அந்த மாதிரி. இது வந்துட்டு ஒரு ஹியூமனாக எங்களுக்கும் பாதிக்கும். சென்னையில் வேலை பார்க்கும் ஆர்த்தி வேல்குமார் கூறுகையில், எப்படி வந்தாலுமே 24 hours ப்ரொடக்ஷன் டீமில் ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருக்கும். டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட். ஸோ 8 hours முடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு 12 hours அன்னெசரி. இப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னாக்கா ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும்.
ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ணணும், ட்ராவலிங் டைம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி 8 ஹவர்ஸ் இப்போ பத்த மாட்டேங்குது. இந்தியாவின் செயல்திறனை பார்த்தே பல நாடுகள் நம்மை மதிப்பதாக குறிப்பிட்டுள்ள நாராயணமூர்த்தி, உற்பத்தி மற்றும் செயல்திறன் மட்டுமே நம் நாட்டிற்கு மரியாதை, அங்கீகாரம் மற்றும் அதிகாரத்தை பெற்றுத்தரும் என குறிப்பிட்டுள்ளார். சீன தொழிலாளர்கள் நம்மை விட 3.5 மடங்கு அதிக உற்பத்தி திறன் கொண்டவர்கள் என ஒரு தொழிலதிபர் தன்னிடம் கூறியதையும் தனது பேச்சில் நாராயணமூர்த்தி சுட்டிக்காட்டினார். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் புள்ளி விவரங்களின்படி இந்தியர்கள் சராசரியாக வாரத்திற்கு 46.7 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. தொழில் துறையில் முன்னேறிய வளர்ந்த நாடுகளான அமெரிக்காவில் 38 மணி நேரமும், பிரிட்டனில் 35 மணி நேரமும், கனடாவில் 32 மணி நேரமும் தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள். ரஷ்யாவில் இது 39 மணி நேரமாக இருக்குது. இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சுட்டிக்காட்டக்கூடிய சீனாவில் பணியாளர்கள் வாரத்திற்கு சராசரியா இந்தியர்கள் வேலை பார்க்கக்கூடிய அதே 46 மணி நேரம் தான் வேலை பார்க்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது அடுத்த கட்ட அரசியல் பயணம் குறித்து விரைவில் அறிவிப்பேன் என விசிகாவில் இருந்து விலகியுள்ள ஆதவ் அர்ஜுனா இன்று தெரிவித்துள்ளார். விவரிக்கிறார் செய்தியாளர் லோகநாதன். சென்னையில் கடந்த 6ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம் என பேசியது அரசியல் வட்டாரத்தில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 2026க்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும். இதனையடுத்து ஆதவ் அர்ஜுனா செயல்பாடு கட்சி நலனுக்கு எதிராக உள்ளதாக கூறி விசிகாவில் இருந்து 6 மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்து அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நடவடிக்கை எடுத்தார். இதன் தொடர்ச்சியாக விசிகாவில் இருந்து நிரந்தரமாக விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா நேற்று அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா வெளியேற வேண்டும் என்பது தங்களது நோக்கம் அல்ல என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதோ அல்லது கட்சியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்பதோ நம்முடைய நோக்கத்திலே கட்சியின் நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அவர் இயங்க வேண்டும் என்பதுதான் அந்த இடைநீக்கம். அதே சமயம் விசிக தலைவர் திருமாவளவனின் விமர்சனத்தை தன்னுடைய அறிவுரையாக பார்க்கிறேன் என்று கூறியுள்ள ஆதவ் அர்ஜுனா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கொள்கையுடன் புதிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். திருமாவளவனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக தான் நான் பார்க்குறேன். நான் அவர்கிட்டருந்து நான் நிறைய விஷயங்கள், அதுவும் கல அரசியலை நான் அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கேன். அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஆசான். அவர் ஆதவ் அர்ஜுனா விஷயத்தில் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அமைச்சர் ஏவ வேலு இன்று குறிப்பிட்டுள்ளார். நான் ஆதவ் அர்ஜுனா கிட்ட போய் பர்மிஷனாக கேட்க முடியும். நான் அப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்றத்துக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை. செய்தியாளர் லோகநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிய பிறகு கட்சியில் இணைவதை விட அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் தனது அரசியல் பயணத்தை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் ஆதவ அர்ஜுன் தெரிவித்திருக்கிறார். ரஞ்சித். நன்றி லோகநாதன். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்தோம். பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியின் இன்று. நான் ரஞ்சித். இனி இரவு வணக்கம்.